இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 ப்ரிலிம்ஸ் 2025ல் கேட்ட ஒரு கொஸ்டின். ஸோ இது வந்து பெரியார் அண்டு அவருடைய புக்ஸ், ஸோ அவருடைய இதழ்கள் அதை பற்றின ஒரு கொஸ்டின். ஸோ அவர் எழுதின புக்கு, அந்த இதழ், அந்த பத்திரிக்கை வந்துட்டு எந்த வருஷம் வந்து ரிலீஸ் பண்ணாரு அப்படின்ற மாதிரியான ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் நீங்கள் வந்து எங்கே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சமச்சீர் புக். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் புக்கில் ஹிஸ்ட்ரி பார்ட்டில் 10th சாப்டர், ஸோ ஹிஸ்ட்ரி பார்ட்டில் 10th சாப்டர் பார்த்தீங்க அப்படின்னா சோசியல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து கரெக்டாக எந்த டாபிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பெரியார் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட், சுயமரியாதை இயக்கம் அப்படின்ற டாபிக் கீழே தந்தை பெரியார் பற்றின பாயிண்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து அவருடைய ஒர்க்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து கொடுத்துருக்குறாங்க. சரியா? ஸோ ரொம்ப முக்கியம். ஸோ அவருடைய ஒர்க்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு குடியரசு 1925லையும், ரிவோல்ட் வந்து 1928லையும், புரட்சி வந்து 1933, பகுத்தறிவு வந்து 1934 அண்ட் விடுதலை வந்து 1935 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து வரிசையாக வந்துட்டு 5 பத்திரிகையினுடைய நேம்ஸ் வந்து 1 2 3 4 5 சொல்லிட்டு எழுதிக்கணும். ஆனால் அதனுடைய பத்திரிகை அதனுடைய இயர் அந்த மாதிரி சொல்லிட்டு நீங்கள் இந்த மேத்ஸில் ஃபாலோயிங் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அண்ட் ரொம்ப ஈஸியான கொஸ்டினும் கூட. இது சிலபஸில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்ட் சோஷியல் பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு அப்படின்ற யூனிட்க்கு கீழே செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட், சுயமரியாதை இயக்கம் அண்ட் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் தந்தை பெரியார் அப்படின்ற இந்த டாபிக் கீழே வந்து அடங்கும்.